மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேற்று 9:30 மணிக்கு டெல்லியில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள் குறித்துமே பேசியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், யார் யாரெல்லாம் கூட்டணி விட்டு வெளியேற்றணும், இதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறாங்க. பின்னர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் கட்சிக்குள்ளே நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான், நீங்கள் எங்களோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தணும்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யானை தலையில் மண்ணவாரி போட்டதுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை செய்கிறார். தன் தலையிலேயே மண்ணெளி போட்டுக்கிட்டு அலைகிறார். இன்றைக்கி முதலமைச்சராக வேண்டிய எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சா உடனே முதலமைச்சராக வர முடியுமா? வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? மிஞ்சி போனால் அன்புமணி ராமதாஸுக்கு எத்தனை சதவீத வாக்கு இருக்கும்? 2% வாக்கு இருக்குமா? இரண்டாக பிளந்தாலுமே 2% வாக்கு இருக்கும். இதை என்னமோ நாங்கள் பெரிய கூட்டணியை உருவாக்கிட்டோம் சொல்லி இங்கேருந்து அமித்ஷா அவர்களை சந்திக்க போனார் எடப்பாடி பழனிசாமி. புதுக்கோட்டைக்கு வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அப்போ அந்த கட்சி நிகழ்வுகளை கலந்துக்கிட்டாங்க. அப்போம்லாம் பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கலையா எடப்பாடி பழனிசாமிக்கு? இங்கேருந்து போயிட்டார், டெல்லி போயிட்டார். இந்த டெல்லி போனவருடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்ம அவரை பார்க்கல, ஏதும் கோபப்பட்டுக்குருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து டெல்லியே போனார். ஏற்கனவே 50 தொகுதிகள் வேணும்னு சொல்லி பிஜேபி கேட்டிருக்கு. இங்கே தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவும் இல்லை. ஐயோ இவங்களும் நம்ம கூட்டணி விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இங்கேருந்து போய் அமித்ஷா அவர்களை போய் சந்தித்து நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ளே இழுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திப்புகள்லாம் நடந்து முடிந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பு வேறு நடத்துகிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? திமுக பல்வேறு ஊழல்களை செஞ்சுருக்கு, அதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம், மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சசிகலா ஓபிஎஸ் 2 பேருமே நாங்கள் கட்சிக்குள்ளே சேர்க்குற எண்ணமே கிடையாது, அப்படி ஒரு எண்ணம் எங்கள்கிட்ட இல்லை, இணைப்புங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. நான் பல முறை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 50 முறை சொல்லியிருப்பேன், நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. சேருங்கன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்க. இனி இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது, அதிமுக வலுவாக இருக்குது, நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். இப்போ அதிமுகங்கிறது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு பொதுச் செயலாளர் தான், கூட்டணிக்கு தலைமை தாங்குறாரு. அவரை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து இன்றைக்கி தேர்தல் களத்தை நோக்கி நகர்றாங்க. அப்படின்னா பிஜேபியை நம்பினா மட்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ளே இழுத்ததுனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இன்றைக்கி பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜிகே வாசன் இவங்களெல்லாம் வச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர முடியுமா அப்படின்னா முடியாத காரியம். இப்போ பாரிவேந்தராக இருக்கட்டும், ஏசி சண்முகமாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி தமிழ்நாடு முள்ளா பரவலாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு வாக்கு சதவீதம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 3 to 4% வாக்கு தான். இப்போ 2021 சட்டசபை தேர்தலில் பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5% தான். இப்போ பிஜேபிக்கும் வாக்கு சதவீதம் இல்லை, மற்ற எல்லாருக்குமே சரியான ஒரு 5%, 6% வாக்கு இருக்குமான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இரு பிளவாக இருக்குது. இரு பிளவாக இருக்கும்போது செங்குத்தாக இரு பிளவாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் கிட்டையும் இருக்கிறாங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸை நம்பி வாக்களிப்பாங்களா? அது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? இப்போ சிவி சண்முகம் அன்புமணி ராமதாஸை பிரைன் வாஷ் பண்ணி நீங்கள் எப்படியாவது எங்கள் கூட்டணிக்கு வந்துடுங்க, பிஜேபி எங்கள் கூட இருக்குது, உங்களுக்கு எப்படியாவது மாம்பழ சின்னத்தை வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் பேசி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த மாம்பழ சின்னம் இருந்ததுனால அது பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறிடுமா?
இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரட்டை இலச்சினம் இருக்கிறதுனால அது அதிமுகவை மாறிடுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் இரட்டை இலச்சினம் இருந்துமே தேனியில் டெபாசிட் போச்சு, தருமபுரியில் டெபாசிட் போச்சு, இங்கே தேனியில் டெபாசிட் போச்சு. இப்படி இரட்டை இலச்சினம் இருந்துமே திருநெல்வேலியில் டெபாசிட் போச்சு. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கையில் இரட்டை இலச்சினம் இருந்துமே டெபாசிட் போகுது, மோசமான ஒரு தோல்வியை சந்திக்குது அப்படின்னா தலைமை சரியில்லை அப்படிங்கிறது உணர்த்திட்டாங்களா மக்கள்? அன்புமணி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னாலுமே இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட யாரும் தயாராக இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பேர் அன்புமணி கிட்ட இருந்தாலும் வாக்களிக்கிறவங்க பூரா ஐயா ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க. ஏன்னா ஐயா ராமதாஸை விட்டு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. மாம்பழ சின்னமே நின்றாலும் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னாதான், இந்த மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாதான் வாக்களிப்பாங்க, இல்லைன்னா வாக்களிக்க மாட்டாங்க. அதிமுக ஒருங்கிணையாமல் நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படின்னா 2026க்கு பின்னாடி அதிமுகவை படுகொலியில் தள்ள போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. பொதுச் செயலாளராக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் உங்களை ஏற்றுக்கிறாங்களே தவிர சாதாரண தொண்டன் ஏற்றுக்கிட்டால் தான் பொதுச் செயலாளர். இப்போ 2 கோடி தொண்டர்களுக்கு தலைவன்கிறாரு, 2 கோடி தொண்டர்களுக்கு நான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாரு. இந்த பொதுச் செயலாளர் இவர் தலைமை பொறுப்பு ஏற்ற பின்னாடி இந்த கட்சி வலிமையாக இருக்கிறதுக்கு இவர் என்னென்ன செஞ்சுருக்கார், ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இப்போ அதிமுகவில் இளைஞர்களுடைய செல்வாக்கே கிடையாது. இளைஞர்களுடைய வாக்கு கவர்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்யலை. திமுகவினுடைய எதிர்ப்பு நிலையை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் செஞ்சு அதில் சாதிச்சிடலாம்னு நினச்சா கண்டிப்பாக முடியாத காரியம். உண்மையிலேங்க திமுகவினுடைய எதிர்ப்பு நிலையை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஓட்டு வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி முடியும்? கூட்டணியை பலப்படுத்தணும். கூட்டணியை பலப்படுத்துறதை விட முதல்ல நீங்கள் கட்சியை ஒருங்கிணைக்கணும். நம்ம திமுறா இருக்கிறோம், நம்ம இப்படிலாம் பேசுகிறோம், அப்போ எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக இருப்பாருப்பா, அப்போ அவருக்கு ஓட்டு போடலாம், நம்மளை நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாரு. ஓபிஎஸோ சசிகலாவோ கட்சிக்குள்ளே வந்துட்டா நம்ம மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான், ஒரு சுயநலத்தில், ஒரு ஈகோவில் இந்த கட்சியை ஒருங்கிணைக்க விடாமல் எடப்பாடி பழனிசாமி தடுத்து நிப்பாட்டுறார். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கான்னா தமிழ்நாட்டில் இல்லை. அந்த இரட்டை இலைக்குன்னு விழக்கூடிய அந்த வாக்குகள் தான் இருக்குது. இரட்டை இலை சின்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10% வாக்கை சுருக்கிட்டார். பிஜேபிக்கு வெற்றி பெற அளவுக்கு வாக்கு கிடையாது. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜிகே வாசன் இவங்கெல்லாம் ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய இடத்துல அவங்களுமே கிடையாது. அதிமுக ஒருங்கிணைந்தா இவர்கள் எல்லாத்தையுமே அதிமுக வெற்றி பெற வைக்கும். இப்போ 2016 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 234 தொகுதியில் தனிச்சு போட்டிட்டாங்கன்னா ஏன் போட்டிட்டாங்க? அது ஆளுமை. நம்மளை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி துணிச்சு களத்தில் நின்றாங்க. எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலும் இரட்டை இலச்சினத்தில் நின்றது, வெற்றியும் பெற்றாங்க. அதில் கருணாசு, தனியரசு, தமிமுன் அன்சாரி இவங்கெல்லாம் இரட்டை இலச்சினத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமினால அந்த இரட்டை இலச்சினத்திலிருந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய ஆளுமை இருக்கா? ஒரு கவுன்சிலரை உருவாக்கவோ, ஒரு எம்எல்ஏவை உருவாக்கவோ, ஒரு எம்பியை உருவாக்கவோ எடப்பாடி பழனிசாமினால முடியாது. எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையற்ற தலைமை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ கட்சியை ஒருங்கிணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிஜேபி நம்ம கையில் இருக்குது. பிஜேபி கிட்ட எப்படியாவது இரட்டை இலை சின்னத்தை வாங்கி தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கி தந்துடுவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி விட்டால் வேறு வழி இல்லை, பிஜேபிக்கு எடப்பாடி விட்டால் வேறு வழி இல்லை. அப்போ 2 பேரும் அன்கோ போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருங்கிணைப்பை தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தெரியுது. ஆனால் ஒருங்கிணைந்தால் அதிமுக வெற்றி பெறும், இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. யாருனால இருக்குது அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்களால தான் இருக்குது. இன்றைக்கி ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பு சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் நான் தான், அன்புமணி ராமதாஸும் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனது சட்டவிரோதம்ங்கிறாரு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, இரு கட்சிகளுக்கு இடையே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமாதானமாக பேசி போங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது.
தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் சின்னத்தை வந்து முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு வந்து சொல்ல, அதிமுக மாதிரியே தேர்தல் ஆணையமும் ஒரு முடிவு சொல்லாமல் வந்து இருக்கிறாங்க. இப்போ கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு மக்கள் வாக்களிப்பாங்க? வன்னிய பெருமக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? அன்புமணிக்கு வாக்களிப்பாங்களா? இல்லை ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு? அதுவுமே கிடையாது. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி இன்னைக்கு வன்னியர் சங்கம் நிற்கிது, வன்னிய பெருமக்கள் வந்து இருக்கிறாங்க. நான் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது சட்டவிரோதம். யார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நீங்கள் என்கிட்ட வந்து தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் கட்சிக்கு அன்புமணியை கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு மனங்குமுறி பேசுகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நம்ம உருவாக்கிறது தான் ஒரு மெகா கூட்டணி, இந்த கூட்டணியை வச்சு நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிடலாம்னு சொல்லி கனவு வாங்காரு. அந்த கனவு பலிக்காது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஓபிஎஸ் இல்லாமல் இன்னைக்கு நான் நிறைய வீடியோக்குள்ள நான் இதை பற்றி பேசிகிட்டே வர்றேங்க. ஓபிஎஸ்ஸை தவிர்த்துட்டு நீங்கள் அரசியல் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கனவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாத காரியம். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி இனியும் உணராமல் செயல்படுறது பிஜேபிக்கு நல்லது, ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்து. நன்றி, வணக்கம்.